நந்து நந்து நந்தினி எங்கடி இருக்க? யாரு? யாருங்க நீங்க? என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? நீ எங்க நந்தினி தானே? ஆமா. அம்மாடி, நீ எவ்வளோ பெரியவளா வளர்ந்துட்ட. சின்ன வயசுல நீ இவ்வளோண்டுதான் இருந்த. சின்ன வயசுல எல்லாரும் இவ்வளோண்டுதான் இருப்பாங்க, உங்க அளவுக்கு இருக்க மாட்டாங்க. நீ யாருப்பா? நீங்க யாருன்னு? அடி பைத்தியக்கார பொண்ணு, நான் தாண்டி காந்தம், சூரியகாந்தம். ஞாபகத்துக்கு வரலையா? உங்க அப்பாவோட ஒண்ணு விட்டு தாய்மாமனோட 2வது சம்சாரத்தோட நாத்தனார் பொண்ணு. அப்படின்னா நான் உனக்கு அத்தை ஆகணும்டி. ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்க போல இருக்கு. ஆமா, ரொம்ப நெருங்கிட்டோம். எனக்குன்னு யாரு இருக்கா? என் கடைசி காலத்தை இங்கேயே கழிக்கலான்னு வந்துட்டேன். என்ன சொல்ற மருமக பொண்ணு? அது நான் எப்படி? இன்னும் என்னமா யோசிக்கிற? அவங்க உனக்கு துணையா? வீட்டுக்கு பெரியவங்கள இங்கே இருக்கட்டும், உள்ள கூட்டிட்டு போ. அப்படி சொல்லுங்க. நீங்க 100 வயசுக்கு நல்லா இருப்பீங்க தம்பி. வாங்க அத்தை. வரேம்மா. வாடா. தங்கமான புருஷன் கிடைச்சிருக்கான் உனக்கு. எங்கேயோ மச்சம் இருக்குடி. டேய் வரதராஜா, உன் வம்சத்தை அடியோட அழிக்கிற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். இருக்குடா. நீ பிடிச்சு விடுறது சுகமோ சோகமா இருக்குடா. எனக்கு சுகமா தான் இருக்கு. உனக்கு என்னடா சுகம்? உன் முதுகு எப்படி தெரியுமா இருக்கு? புரோட்டா மாவுல டால்டா போட்டு பிசைஞ்சா வலுவலுன்னு இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கு. டேய் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. உடம்பு அமுக்கும் போது கூட புரோட்டா நினைப்பாவே இருக்கேடா. எல்லாம் தொழில் பக்தி முதலாளி. ஏன் முதலாளி விக்கிறீங்க? விக்கல் வந்தா விக்கத்தான் செய்வாங்க முதலாளி. விக்கல் வந்தா விக்கிறீங்க, அப்ப நக்கல் வந்தா நக்கு வைக்கலாம். போய் தண்ணி எடுத்துடா முதலாளி. அதே பானை தண்ணீங்களா? ஏதோ ஒரு இளவு எடுத்துடா. சரிங்க சரிங்க முதலாளி. தண்ணி சமையல் கட்டுல இருக்கு. இவன் ஏன் பின்கட்டுக்கு போறான்? இந்த பையன் எங்க போயிருப்பான்? சங்கிலி பாத்ரூமுக்குள்ள போகுது. அட பாவி, தினமும் இங்க இருந்துதான் பானத்தினை எடுத்து வரியா? உப்பு கரிக்கும் போதே தப்புன்னு தெரியாம குடிச்சினடா. இனிமே யார் போறத பார்த்தாலும், ஏன் நான் போறத நானே பார்த்தாலும் இதே நினைப்பு வருமாடா. ஐயோ முதலாளி, இப்படி ஆத்திரம் தீர்ற வரைக்கும் அடிச்சிட்டீங்கன்னா என்ன கொஞ்சம் சொல்றியடா? டேய், நான் எதை வேணும்னாலும் பொறுத்துக்குவேன். ஆனா பானை தண்ணி ஏன் உப்பு கரிக்குதுன்னா, கடல் மண்ணில் செஞ்ச பானைன்னு சொன்ன பாரு, அதை நான் பொறுத்துக்கவே மாட்டேன். இப்படி மாரடிக்கிற மாதிரியே அந்த காத்திரம் அடிச்சிருக்கேன். எல்லா இடத்துல வலிக்குது. விளங்க மாட்டான். வந்து அந்த ஒரு குழி ஒண்ணு போட்டுருவோம். கதவு நம்ம உடம்பு இப்படி பார்த்து நம்மளே பல மம்மி வீட்டில் இல்ல, கடப்போட யாரும் இல்ல, விளையாடு போமா உள்ள வில்லாடா. நல்லா இருக்கீங்களா? ஐயோ நல்லா இல்ல. ஹாய் மச்சான். மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். லட்சுமி எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நீங்க மாமாவ போறீங்க. மாமாவா? அப்படின்னா என் லட்சுமி அம்மாவாக போறாளா? மாப்பிள்ள வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அண்ணே அண்ணே ஆசீர்வாதம் பண்ணு. அண்ணா, அந்த நிலா இதுக்கு மேல இருக்கு. ஒரு தடவை கடவுள் வந்து உன் தங்கச்சி அழகா இல்ல அந்த நிலம் அழகான்னு கேட்டாரு. அப்ப நானு என் தங்கச்சி தான் அழகுன்னு சொன்னேன். உடனே கடவுளுக்கு கோவம் வந்து ஒரு தராசு எடுத்துட்டு வந்தாரு. ஒரு பக்கம் உன்ன, இன்னொரு பக்கம் நிலாவையும் உட்கார வச்சாரு. உன் அழகுக்கு முன்னாடி நிலா தோத்து போய் மேல போயிடுச்சு. நீ கீழே இருக்க.
பாக்குறேன்னு? அந்த நிலா ஏன் மேலேயே இருக்குன்னு அப்பாவித்தனமா கேட்ட என் தங்கச்சி இன்னைக்கு எவ்வளவு வளர்ந்துட்டான்னு பாக்குறேன். என் செல்ல தங்கச்சிக்கு ஒரு சின்ன பாப்பா. வீடு ரொம்ப அழகா இருக்கு. எங்க மச்சன செலக்ஷன்ங்க. ஆஹா. யார் பேர்ல இருக்கு வீடு? எங்க மச்சன பேர்ல தான் இருக்கு. அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு வீடு வாசல்னு சொந்தமா எதுவும் இல்ல? எல்லாம் இருந்தது. அதாவது எந்த கதியும் இல்லாம மச்சான் தயவுல வாழறீங்க போல இருக்கு. என்ன செய்யறது? அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட மாதிரி பிசினஸ் லாஸ் ஆகி இருந்த சொத்தெல்லாம் வித்துட்டோம். பெரியப்பா பிள்ளைங்கிற மதிப்புல ஆகாஷ் எங்க வீட்டுக்காரங்களுக்கு அவரு ஃபேக்டரியிலயும் ஒரு வேலை கொடுத்து எங்களை ஒரே குடும்பமா தங்க வச்சுட்டாரு. இன்னைக்கு நல்லதா இருக்கீங்க. நாளைக்கே உங்க மச்சனுக்கு குழந்தைங்க பிறந்தா நீங்களும் உங்க குடும்பமும் அவருக்கு பாரமா தெரிய மாட்டீங்க. சேச்சே, எங்க மச்சனர் அப்படிப்பட்டவர் இல்ல. உண்மையான குணம் தெரியற வரைக்கும் எல்லாரும் நல்லவங்க தான். எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? நான் தான் கூப்பிட்டு அனுப்புனேன். எதுக்கு? வழி வாங்கறதுக்காக. யார பழி வாங்க? நம்ம எதிரியோட குடும்பத்தை. என் புருஷ காய்ச்சின நாட்டு சரக்கு குடிச்சு 10-15 பேர் செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு அந்த ஊர்ல இருந்து எங்களை ஒதுக்கி வச்சான் அந்த வரதராஜன். நாங்க பக்கத்து ஊர்ல சாராயம் காய்ச்சி வரதராஜன் ஊருக்கு அனுப்பி வச்சோம். அது அந்த ஆளுக்கு தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு என் புருஷ சாவுக்கு காரணமாயி என்ன நாதி இல்லாம செஞ்சிட்டான் அந்த வரதராஜன். வரதராஜன் செத்து போயிட்டான்னு தெரிஞ்சும் கூட என் மனசு ஆறவே இல்லை. சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருந்த எனக்கு நீயும் அந்த குடும்பத்து மேல பகையா இருக்கேன்னு தெரிஞ்சது. நாம 2 பேரும் சேர்ந்து திட்டம் போட்டா அந்த வரதராஜன் குடும்பத்தை இந்த உலகத்திலிருந்து அடியோட அழிச்சிடலாம். எனக்கு வேண்டியதும் அதுதான். சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? என் செல்ல குட்டி, என் சின்ன குட்டி, தங்க கட்டி, இங்க பாரு, மாமாவை பாரு. பெரிய குழந்தைக்கு அவங்க பாட்டியோட பேரை வச்சோம். 2வது குழந்தைக்கு அவங்க தாத்தா பேர் வச்சோம். ஆமா, இப்ப இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சீங்களா? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எங்க அண்ணி பேரை தான் வைக்கணும். நந்தினி. என்னடா? நந்தினி, அண்ணி, ஐயோ என்னாச்சு அண்ணி? என்னாச்சு? எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க. அண்ணி, இன்னில இருந்து என் வீடுதான் உனக்கு பிறந்த வீடு. என் வீட்டுலதான் உனக்கு சீமந்தம், பிரசவம் கூட. சரியானே? அம்மா இல்லாத நந்தினிக்கு நீ அம்மாவா இருக்கேன்னு சொன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா. அண்ணே, என்னம்மா? இந்த சந்தோஷமான நேரத்துல நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். கேளு. உனக்கு பொண்ணு பிறந்தா என் பையனுக்கு தான் கொடுத்து கல்யாணம் பண்ணணும். சரிம்மா. நீயே சரின்னு சொன்னா போதாது, உன் வீட்டுக்காரமாவையும் கேட்டு சொல்லு. என்ன உன் வீட்டு மருமகளாக்குனது நீ, நாளைக்கு என் பொண்ணு உன் மருமகளாக்கணுங்கிற. இதை விட வேற என்ன வேணும்?